தெரியுதா எல்லாருக்கும்? பேசிக்கலா 7ஆம் சூத்திரம் சூத்திரத்தை பார்க்கறோட இது பார்க்க விளங்கும். உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான சுவாமினி அம்மா கேட்கல ஒரு டாபிக் எடுத்தவ ஆத்ம அனாத்ம விவேகம். விவேகம் என்றா புத்தி. இந்த வேதாந்தத்துல அறிவால தான் தேடி தேடி படிச்சு படிச்சு ஞானம் பெற வேணும். அப்படிதான் சொல்றது. இது ஆத்மா, இது அனாத்மா. அனாத்மாண்டா ஆத்மா அல்லாததுன்னு முதல் ஒரு அறிவு வேணும். அனாத்மாண்டா சடம். இது சடம் என்று தெரியும். இது சடம் என்று தெரியும். இது வேதாந்த மரபு. சித்தாந்த மரபில் ஆத்ம அனாத்ம விவேகம் என்றவர் அந்த பிரயோகம் இல்லை. அதுக்கு ஒப்பாக இங்க 2 சொற்பிரயோகங்கள் இருக்கு. ஒன்று சத்து அசத்து, இரண்டாவது சித்து அசித்து. என்ன தெரியாது? சத் சத்தென்றால் உண்மை என்று பொருள் இருக்கு. உண்மையா இருக்கு. வேதாந்திலே சத்தம் உண்மையா இருக்கு. சித்தாந்தத்துல சத்தென்றா கருத்து மாற்றம் இல்ல. மாற்றம் இல்லாதது சத்து, மாறாதது. ஆன்மா மாறா. உறக்கம் உறக்கம் வருத்தம் வரும் எல்லாம் செய்யும். ஆனா ஆன்மா ஆன்மாவை வாடினால் வெட்டையிலாது, தீனால் சுடையலாது, காற்றால் அழைக்க முடியாது இருக்கல்ல. அப்ப ஆன்மா ஒன்றாலையும் அசைக்க முடியும். அது மாறாது. ஆன்மாக்கு வயசு போகுமா? ஆன்மாக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும்னு சொல்றாங்க. அது ஆன்மா முடிச்சு ஆன்மா பக்குவம் வர எல்லாம் ஆன்மா மாறாதுன்னு சொல்றேன். சொல்றேன் ஆன்மா பக்குவம் வந்துட்டு அது ஆன்மா அறிவு. ஆன்மாவுடைய அறிவுக்குத்தான் அந்த பக்குவம், ஆன்மாக்கு கிடையாது. ஆன்மா அப்படியே மாறாது. அறிவு எங்க இருக்குது? இப்ப நாங்க சொல்ற அறிவு எங்க இருக்குது? நான் எங்க மூளையால யோசிச்சு மனத்தால சிந்தித்து மூளையால யோசிச்சு சொல்றேன். நீங்க வாயிலிருந்து வார்த்தை வருது, காதால கேட்டு உங்களுக்கு மூளையில போய் அங்க போகுது. நாங்க மூளையில இருக்கண்டி யோசிக்கிறோம். மூளையில இருக்கண்டி யோசிக்கிறோம். இப்ப இந்த மூளை பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரோக் வந்துட்டு ரத்தம், அதோட ஆக்சிடென்ட் பிரெயின் பாதிக்கப்பட்டு ரத்தம். இந்த அறிவு தொழிற்படுமோ? தொழிற்படாது. அப்ப அறிவு எங்க இருக்குது? மூளை. ஆனா மூளை கூட ஆன்மாவோட அறிவு தொழிற்படுற கருவி. மனம், புத்தி, சித்தம், இந்த வழியில் இருக்கிற மூளை, இந்த வாய், இந்த செவி, இந்த நரம்பு தொகுதி, இது எல்லாம் ஆன்மாவினுடைய கருவிகள். இது ஒன்றுமே ஆன்மா கிடையாது. சடம், மனம் சடம், புத்தி சடம். ஆக்டிவேட் பண்ணும். அதாவது அனிமேட். அவர் அங்கே இருந்து அனிமேட் பண்ணாதான் வேலை செய்யும். அவர் இல்லாட்டி ஒன்றும் வேலை செய்யும். அவர் அறிவது ஆன்மா. அறிவது சத்து என்பது மாறாத பொருள். ஆன்மாவும் சத்து மாறாது. இறைவன் இறைவன் என்ன மாறுவரோ? அவரும் மாறும். ஆன்மா சத்து, இறைவன் சத்து. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் மாறுது. அப்ப அது என்னதுக்கு வரும்? அசத். அசத் மாறுவதெல்லாம் அசத். அப்ப மனம் மாறும். அது இல்ல இருக்குது. மனம் மாறும், புத்தி மாறும், மூளை மாறும். மூளையெல்லாம் வளரும், பிறகு டீஜெனரேட் பண்ணி கொண்டு போகும், பிறகு வருத்தம் வரும், எல்லாம் மூளை மாறும். உடம்பு மாறும், தேயும், புரியும், புறக்கும், வளரும். கதிர, மேச, கம்ப்யூட்டர், கட்டிடம், மலைகள் கூட மாறும். இப்ப இருக்கிற இனியமலை இருந்த இடத்துல ஒரு கடற்கரை இருந்தது. கடற்சிப்பி, அதுகள் உயிர் சுவடுகள் எல்லாம் அங்கே மாறும். மாறுறதெல்லாம் அசத்து. மாறுறதெல்லாம் அசத்து, மாறாது சத்து. இது மாறாது. இறைவன் மாற மாட்டார். உயிரும்
அதை போய் தானே. அடுத்தது என்ன பண்ணுச்சு? அப்ப நாங்கள் இது வந்து சித்து. சித்தண்டா எதுக்கு அறிவு இருக்கோ உணர்வு இருக்கோ அது சித்து. எதுக்கு அறிவு இருக்கோ உணர்வு இருக்கோ அது சித்து. எதுக்கு அறிவு இல்லையோ எதுக்கு உணர்வு இல்லையோ அது அசித்து. அசித்தண்டா ஜடம். என்றும் பொதுவாக அசத்து அசித்தான் இருக்கு. போட்டு அப்ப இறைவன் சித்தோ அசித்தோ? சித்து. ஆன்மா நான் கேட்கிறேன் சித்து அசித்து. சத்து அசித்த முடிஞ்சது. சித்து சித்து இதுல இருக்குதா? சித்து. ஆன்மா சித்தோ? ரெண்டு கேம் அது இருக்கு. ஆன்மாவும் சித்த பொருள், இறைவனும் சித்து. அது விளங்கிட்டுதானே? அப்ப இந்த ஆன்மா வந்து அறிகிறது. ஆன்மாவும் சத்து பொருள், இறைவனும் சத்து பொருள். ஆன்மாவும் சித்து பொருள், இறைவனும் சித்து பொருள். நாங்களே இந்த பாடுபடுவான். என்ன பிரச்சனை என்றால் இறைவனின் சத்து பொருள், ஆன்மாவும் சத்து பொருள் ரெண்டுமே மாறாது. இறைவனும் சித்து பொருள், ஆன்மாவும் சித்து பொருள். ஆனால் ஆன்மாவுக்கு ஒரு வேலை ஒன்று இருக்குது. ஆன்மா இறைவனோட சேர்ந்தால், இறைவனோட சேர்ந்தால் அது மாதிரி இருக்கு. ஜடத்தோட சேர்ந்தால் ஜடம் மாதிரி இருக்கு. சீர்நாட்களை பொறுத்துதான் இவங்களுடைய அறிவு. சில ஜடம் மாதிரியான ஆக்களோட சேர்ந்தா நாங்களும் ஜடமா தான் இருக்கும். சிவம் மாதிரியான ஆக்களோட சேர்ந்தா சிவமா இருக்கும். ஆன்மா எது சாரதோ அதன் வண்ணமாக இருக்கும். இரண்டாவது, ஆன்மா அறிகிறது. என்னத்தை அறியுது? இந்த ஜடத்தை அறியுது. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் அறிகிறோம் தானே. கம்ப்யூட்டர் அறிஞ்சிருக்கிறோம், மருத்துவம் படிச்சு உடம்பு அறிஞ்சிருக்கிறோம், சட்டத்தை அறிஞ்சிருக்கிறோம், கட்டிடங்களை அறிஞ்சிருக்கிறோம், இயற்கை அறிந்திருக்கிறோம், வரலாறு அறிகிறோம். எல்லாம் அறிகிறோம் தான். நாங்கள் அறிவதெல்லாம் என்னத்தை? சடத்தை. சடம் அறியுமோ? சடம் அறியாது. அசத்து அறியா. அசத்து அறியாது. சித்து தான் அறியும். அப்ப சித்துல ஆன்மா அறியுது. அப்ப நாங்கள் அறிகிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அறிகிறது. கொஞ்சம் கொஞ்சமா அறிகிறது. அறிவித்தால் அறிகிறது. சுட்டறிவு. உங்களுக்கு சுட்டறிவு. அறிவித்தால் அறியும் ஆன்மா. கொஞ்சம் கொஞ்சமா அறியும். இறைவன் வந்து முழுமையாகவே எல்லாம் உணர்ந்தவன். அவனுக்கு அறிய வேண்டிய தேவை இருக்குதோ? அவனுக்கு அறிய வேண்டிய தேவை இல்லை. அவரே அறிவு மயம் என்னது அறியணும். அவருக்கு அறிய வேண்டிய தேவை இல்லை. அப்ப அறிவது ஆன்மா. அறிவது ஆன்மா. இந்த உலகத்தை அறிகிற ஆன்மா அதே மாதிரி இறைவனையும் அறியும். ஆன்மா ரெண்டையும் அறியும். உலகத்தையும் அறியும், இறைவனையும் அறியும். இறைவனுக்கு உலகத்தை தன்னையும் அறிய தேவையில்லை, வீரையும் அறிய தேவையில்லை, உலகத்தையும் அறிய தேவையில்லை. அவர்களுக்கு இல்லாமல் அவர்கள் பூர்ண அறியும். அவருக்கு அந்த தேவை, அறிய வேண்டிய தேவை, அறிய வேண்டிய தேவை இல்லை. அவருக்கு முன்னால அந்த அறிவித்தவர்கள் அறிய இவ்வளவுதான் அந்த ஏழாம் சூத்திரத்தில். அதாவது சத்தென்றால் என்ன, அசத்தென்றால் என்ன, சித்தென்றால் என்ன, அசித்தென்றால் என்ன. பொருளல்லவற்றை பொருளன்றுணரும் மரளானா மானா புறப்பு. யார் சொன்னது? பொருள் அல்லவற்றை பொருளன்று உணரும் மருளானாம் மானா புறப்பு. உண்மையா அது பொருள் இல்லை. பொருளண்டா என்ன? சத்து பொருளோ சித்து பொருளோ கிடையாது. ஆனா நாங்க அதுதான் சத்தானது, அதுதான் சித்தானது சுத்தி கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் மாறாசன் நினைக்கிறோம். என்னுடைய பிள்ளை என்னிடம் வச்சிருக்கிற மாறாது நினைக்கிறோமோ இல்லையோ, அதைத்தான் சத்தண்டு பிடிக்கும். என்ன அது மாறாதுன்னு நினைச்சு கொண்டிருக்கிறேன். அது உண்மையோ? அது என்னுடைய கணவன் அல்லது என்னுடைய மனைவி எனக்கு எப்பவுமே இருப்பான்னு நினைச்சு கொண்டிருக்கிறேன் இல்லையோமா? அதுதான் சத்தண்டு நினைச்சு கொண்டிருக்கிறேன். அது சத்தோ?
அது மாறும். டிவோர்ஸ்ல மாறும், அல்லது வருத்தம் வந்து ஆள் போகும் பொழுது மாறும். என்ன பிரச்சனை என்ற வாழ்க்கையில் எது மாறாததோ அதை நாங்க பிடிக்கிறேன். நாங்க மாறுறதை தான் பிடிக்கிறோம். பணத்தை கலைக்கிறோம், பொருளை கலைக்கிறோம், புகழை கலைக்கிறோம், பிள்ளைகள், மனைவி, வீடு, அதெல்லாம் மாறும். ஒரு சேஞ்ச், அது நிலையானிக்கா, அது அசத்து. இப்ப சத்தை பிடிச்சால் மாறாது. அதான சச்சங்கம் சொல்றோம். சச்சங்கம் சத்து கண்டால் இந்த மாறாததை பிடிக்கிற சங்கம் தான் சச்சங்கம். பிடிக்கிறது கஷ்டம்தான் உண்மை. ஆனா எதுக்குத்தான் கேட்டால் இப்ப நாங்க யோசிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் பிடிக்க மாட்டோம். அது நடக்கிற காரியமோ? அதுக்குத்தான் எங்களுக்கு பெரிய புராணம் தெரியுது. 63 நாயன்மார்கள் பெரிய புராணம். 63 நாயன்மார்கள் விட்டுட்டு போய் பிடிச்சாலும் எத்தனை அறிவு? அவங்களுக்கு குடும்பிகள் தான் நடக்கலவே. அவருக்கு மீன் பிடி பிசினஸ் ஒருத்தருக்கு, ஒருத்தருக்கு மாட்டுக்கடை, ஒருவருக்கு மண்பானை கடை, ஒருவர் செலவ தொழில் நோன்பு வைத்திருந்தவர், இன்னொருத்தர் வேட்டுவர், இன்னொருத்தர் மிலிட்ரி சர்வீஸ், இன்னொருத்தர் சிவில் சர்வீஸ், இன்னொருத்தர் கிங். இப்படி ஆளுக்கான ஒவ்வொரு வேலை அவைக்கும் பொண்டாட்டி பிள்ளை 22 பொண்டாட்டி. அது அதுக்குள்ளேயும் சண்டை எதிர்வெல்லாம் இருக்கு. சண்டை எதிர்வெல்லாம் அவருக்கு நின்றவருக்கும் கண்ணை காட்டி 2 பேரும் நியாயம் தான். நாளைதான் கண்ணை காட்டி அப்படி. அப்போ ஒரு தடவை விட்டுட்டு போனாக்கள் கிடையாது. அவையவே செய்து கொண்டே இருக்கணும். மீன் பிடிக்கிறவர் தொடர்ந்து மீன் பிடிச்சு கொண்டு வந்து வித்து கொண்டுதான் இருக்கிறேன். மாற்றிச்சு வெட்டுறவர் மாடு வெட்டி வித்து கொண்டுதான் இருக்கிறேன். வேட்டைக்கு போறவர் தொடர்ந்து வேட்டையாடி கொண்டுதான் இருக்கிறேன். கட்டிவானவனைவர் கட்டிவானவனைச்சு எந்த காய்கறி செய்வோம், செலவை தொழில் செய்வார், அதை செய்து கொண்டு இருக்கிறேன். அரசரை தான் விட்டுட்டு போய் 20 மணி நேரம் விட்டுட்டு போவேன். பெரிய புராணம் சொல்ற அந்த புத்தி அதுதான். இதுக்குள்ள இருந்து கொண்டே இந்த குப்பை கொட்டி கொண்டே இதுக்குள்ளாலே அங்க போயிடலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. எந்த பிரச்சனை என்றால் நாங்கள் வலிச்சு போவதெல்லாம் கஷ்டம். இட் இஸ் வெரி சிம்பிள். நீங்களே அதுகளை பற்றி யோசிக்க நிறைய குப்பை போட்டாங்க. அட்டாச்மெண்ட் போகணும், கோபம் போகணும், காமம் போகணும், குரோதம் போகணும், எல்லாம் வச்சிருங்க கவனமே. அது பிரச்சனை இல்லை. அது போறது போகட்டும், பாரது வரட்டும். இறைவனை பிடிக்கணும். என்னென்ன இருக்குதோ அவ்வளவத்தோட அவரையும் பிடித்துக் கொண்டால் இங்கே அடையலாம். அதுதான் பெரியவரான நாயன். அங்க மூக்கறத்தவர், காதறத்தவர், களத்தறத்தவர் எல்லாரும் இருக்கிறார். எங்களை போலதான் பார்த்தா எங்களோட விவசாயிகள் தான் இருக்கும். ஒரு கான்செப்ட் இருக்கிறவங்க நல்லாக்கள் மட்டும்தான் கடவுள்கிட்ட போகலாம். அது வடிவா சொல்லணும். நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு இந்த மீடியாக்கள் எல்லாம் கொடுத்து அவரும் சட்சங்கெல்லாம் வந்து சொல்லுவோம். கனாங்கள் செய்யாத சொல்லி என்ன சொல்ல படிக்கிற தேவார்கள் வருதில்லை. ஒவ்வொருத்தரும் படிக்கிறோம், தங்களை பற்றி படிக்கிறோம். துடுத்தலை புலையனே எனக்கு படிக்கிறார்கள். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு நலந்தானிலாத சிறியேற்றி நல்கி நிலந்தன் மேலந்தர் வினேல் கடல்கள் காட்டி எனக்கு ஒன்றும் இல்லை. I'm not a good person. I'm not a best person. I'm just an ordinary. கொண்டே உஷத்தி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு பூமாலையை போட்டுட்டு இதை போட்டு ஒரு நாயனார் போட்டு நாங்கள் எங்களை போல இருந்து அங்க போய் காட்டி சைவத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம்.
எல்லா சமயமும் சொல்லும் நல்ல கடவுள்கிட்ட போறது. எல்லா சமயமும் சொல்லும் கோபம் இல்லாமல் இருக்கணும், குரோதம் இல்லாமல் இருக்கணும், காமம் இல்லாமல் இருக்கணும், களவு இல்லாமல் இருக்கணும், சாந்தமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், சண்டை பிடிக்காம இருக்கணும். இது எல்லாரும் தானே சொல்லுவீங்க. அது நீங்களும் சொல்லலாம் தானே. அதில் போய் வடிவா போட்டுனா சொல்லலாம் வந்து. ஆனா எப்படி அது லட்சத்தில் உண்டு வேற அப்படி இல்லையோ சொன்னதுக்கே வருகிறது. கிருஷ்ண பரமாத்மா அழகா சொல்றார் லட்சம் 18 அத்தியாயம் பகவத்கீதை. அது ஒரு தான் ஞானிகள் எப்படி இருக்க வேண்டும். போன ஒரு வாழ்த்து நான் ஞானிகள் எப்படி ராமானிப்பம் ஆடம்பரம் என்ன இது இல்ல பெருமை இல்லாமல் இருக்கணும். மகிமை அனஹங்காரம் அகங்காரம் இல்லாமல் இருக்கும். அஹிம்சா மனதால வாக்கால உடலால ஒரு தீமை செய்யாம இருக்கும். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் புலன் விஷயங்கள்ல வைராக்கியம் எல்லாம் சொல்லி சொல்லி ஒரு அத்தியாயம். இதுதான் ஞானி, இவன் தான் எனக்கு பிடிச்சவன், எல்லாம் சொல்லிட்டேன். எப்ப நடந்தது? ஃபர்ஸ்ட் டே அபிமன்யு பிறந்துட்டான். ஈஸ்வர் வந்து அங்க உச்சை இதுல நிற்கிறார். கிருஷ்ணா இறங்கிட்டான். இது விட்டு வைக்கல. இந்த கிழவனை நான் ஒரு கொளுத்து விழுத்தி போட்டுதான் வாங்க இறங்கிட்டார். சக்கரத்தை கொடுத்து ஈஸ்வா விழுந்துட்டார். முடிய கையால சாரதை முடிய முட்டினா ஐயா அவர் இஷ்டமான பிராப்தி. அவர் நிச்சயா போயில்ல. அவரும் ஓமையா என்று வந்து இறங்கிட்டார். அர்ஜுனன் தான் போய் மறைச்சது. இங்கவா ஒரு சபதம் இருக்கல, ஆயுதம் வைக்க மாட்டாங்க. சொல்லுறது ஈஸி. சொல்லி 8 நாளே அவரே இறங்கிட்டார். சொன்ன கிருஷ்ண வரவாருனாவே 8 நாள் இறங்கிட்டார். கையில சக்கரத்தை கொண்டு விட்டேனா வேறங்க. இதுல வந்து சொன்னது இவ்வளவுதான். அசத்து சத்து அசத்து, சித்து அசித்து. சித்து என்றால் அது அறிவு பொருள். ஆனா இறைவன் முற்றறிவு உள்ளவன். எங்களுக்கு சித்தறிவு. இறைவனுக்கு இயல்பாகவே எல்லாம் உணர்ந்தவன். எங்களுக்கு யாராவது காட்டி தந்த கெட்டறிவு அல்லது பட்டறிவு ரெண்டு தான். படிப்பறிவு அல்லது பட்டறிவு ரெண்டு தான். ஒன்றுதான் வித்தியாசம். அனைத்தும் சத்தென்னின் ஒன்றை அறிந்திடாத அசத்தால் அனைத்தும் சத்தென்னின் ஒன்றை அறிந்திடாது அசத்தால் எல்லாமே மாறாததா இருந்தால், அன்சேஞ்சபிளா இருந்தால் அங்க அறிகிறதுக்குரிய தேவை வேணும். ஏன் சொல்றேன்? எல்லாம் சத்தன்னால் அங்க அறிகிறதுக்குரிய தேவை வராது. என்னத்துக்கு சொல்றேன்னா வேதாந்தத்தின்படி எல்லாம் பிரம்மம். எல்லாம் பிரம்மம். இதுவும் பிரம்மம், இதுவும் பிரம்மன், நானும் பிரம்மன், நீயும் பிரம்மம், உடம்பம் பிரம்மம், எல்லாம் ஒன்றுதான் இருக்குது. ரெண்டாவது போல இல்லை. அப்படி எல்லாம் சத்தண்டா அறிகிறதுக்குரிய தேவை வராது. அனைத்தும் சத்தன்னின் ஒன்றை அறிந்திடாது அசத்தால் கொண்ட அறிஞர தேவையில்லை. இந்த கருவிகரணங்களால மனத்தால புத்தியால அறிய வேண்டிய தேவை இல்லை. அசத்து சத்துக்கு முன்னால முனைத்திடாது, முன்னுக்கு தோன்றாது. அதாவது இறைவனுக்கு முன்னால இரவிமுள் அந்த நட்சத்திரங்கள் இரவி முன் போல, இருள் இரவி முன் போல, இருட்டு எப்படி சூரியனுக்கு முன்னால தோன்றாரோ அது மாதிரி இந்த மாறுகின்ற பொருட்கள் எல்லாம் இறைவனுக்கு முன்னால வந்து நிற்கிறதே இல்லை. அதுக்கு முன்னால எழும்பி நிற்காது, முனைத்து நிற்காது. அடுத்தது நீங்க சொல்றீங்க மனத்தை அடக்கவன், புத்தி அடக்கவன், அகங்காரத்தை அடக்கணும். அடக்கு அடக்கு அடக்குன்னு சொல்லியே நாங்க பெரிய சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறோம். என்ன சொல்லுவேன்? நீ அடக்கு நீ அடக்கன்றதான் சொல்லுவேன். நான் அடக்கன்னு சொல்றேன். You control அவருக்கு முன்னால போயிட்டால் அது சூரியனுக்கு முன்னால இருள் மேல சூரியனுக்குள்ள நட்சத்திரம் நிறைய அது அப்படியே மங்கி அது கிடக்கும். ஆனா முனைப்புதான். It loses its potency. அப்ப நீங்க இத அடக்கவனும் அடக்கவனும் அவரை பிடிச்சு அவருக்கு கிட்ட போனா இது தங்க பாடல முனைப்படைந்து போகும். முனைத்திடாது அசத்து சத்தின் முன் இருள் இரவி முன்போல் முனைப்பதில் அசத்து சத்தின் முன் இல்லாமையால் அசத்து நினைக்குமோ?
அசத்து சத்துக்கு முன்னால நிக்குமோ? இல்லை. தனக்கு ஒரு உணர்வு இருக்குது அசத்துக்கு, அதனால அசத்து அறியாது. அறிவு யாரு கண்டால் இதுதான் கேள்வி. இப்ப கேள்வி கேட்கிறாருன்னா புத்தகம் யாரு கண்டு முதலாவது ஒரு பார்த்து சொல்றது ஞாபகம் அவை எனக்கு பண்டனை தவத்தால் தோன்று பரமனை பத்தி வந்தன் தொண்டரை திவ்ய கதியினின் தொகுப்பன். முந்தினர் அவன் செய்ததால இறைவனுடைய வழிபாட்டுல நல்லா முதிர்ந்து இந்த பிறப்பியில அவனுடைய அருளால பிறந்திருக்கிற ஆக்கள் விட்டவரை அவைய இறைவனே கொண்டு ஓடுவனங்கால தானே துய கதியின் பண்டை நல் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி வந்தன் தொண்டரை தானே துய கதியினர் தொகுப்பன். கண்டனூர் ஓதி வீடு காதலிப்பவர்க்கு. ஏன்னா இங்க அப்படி போயிடாதுப்பா. நாங்கள் அப்படி வரையில. நாங்கள் இங்கே புத்தகங்களை இந்த பாடு இதை படிச்சு கண்டனூர் ஓதி இந்த நூல்களை படித்து வீடு காதலிப்பவர், இதுல இருந்து விடுதலை பெற வேண்டும் விரும்புபவர்களுக்கு வீடு காதலிப்பவர். ஈசன் குண்டலிகத்தால் செய்தும் பரிசினை புகழார். இறைவனுடைய தாமர திருவிடிகளை அடையக்கூடிய வழியை நான் சொல்லுகிறேன். யாருக்கு இந்த புத்தகம் என்று சொல்றேன். இந்த புத்தகம் ஏற்கனவே நல்லா முத்தி போய் பிறக்கிற கணக்கு இல்லை. அது இறைவனே கொண்டே சேர்த்துருவான். எனக்கு புத்தகம் தேவையில்லை. சொல்லாம விட்டது இதுல அக்கறையே இல்லாம இருக்கிற ஒரு ஜனம் இருக்குது. அதுக்கும் இல்லை. அந்த கட்டக்கரையும் இல்லை, இந்த கட்டக்கரையும் இல்லை. இடையில இருக்கிற ஆக்களுக்கு தான் தேவை. எங்களை போல ஆக்கள் புத்தகம் புரிஞ்சதுதானே? 63 மல்லியத்தில் புத்தகம் படித்தது இருக்குதோ? எங்களுக்கு உங்களுக்கு தான் அது. அதே மாதிரி அறிவு யாருக்குன்னு சொல்றாரு. இறைவனுக்கு அறிவு தேவையோ? இல்லை. சடம் அறியுமோ? அறியும். அப்ப அறிகிறது யாரு? அதான் பாட்டு. இறைவனுக்கு அறிவு தேவையில்லை, சடம் அறியாது. அறிவது அறிவது ஆன்மா. இறைவனுக்கு அறிகிற தேவையில்லை, அது மற்றது எப்படி போட்டாலும் அறியாது. சத்தறிவதான்மா தான் சத்தும் அசத்தும் அன்று சதசத்தாகி நின்றிடும் இரண்டின் பாலும். சத்து அசத்து அறிவது ஆன்மா. சத்து அசத்து இப்படி பிரிச்சு அறிகிறது ஆன்மா. தான் சத்தும் அசத்தும் அன்று. அதை சத்தட்டும் சொல்ல இயலாத சத்த பொருள் தான். ஆனா சத்தட்டும் சொல்ல இயலாத அசத்தட்டும் சொல்ல இயலாது ஆன்மா. ஏனம் இருந்தால் நித்தனாய் அடுத்தது நித்தனாய் சதசத்தாகி நின்றிடும் இரண்டின் பாலும். அந்த ஆன்மா சடத்தோட சேர்க்க அசத்தோட சேர்க்க அசத்த அணிக்கும், சத்தோட சேர்க்க சத்த அணிக்கும். சார்ந்ததில் பண்ண அணிக்கும். சேர்ந்த கூட்டத்தை யாருடைய அதுக்கு பேர் சதசத்து. சத்து சக அசத்து சதசத்து. சத்து சக அசத்து சதசத்து. நித்தனாய் என்று நிலை உள்ளதாக சத்த அசத்தாக நின்றிடும் ரெண்டின் பாலும். ஆன்மாவில் இருக்கிற அந்த சத்த அசத்தா இருக்கிறது ஒன்றுல இருந்து இன்னொன்று வர்றது என்று கிடையாது. இது ஒரு மலர் எப்படி இங்காலி பக்கம் அங்காளி பக்கம் இருக்குதோ அதே மாதிரி இது அறிவுள்ளதாகவும் இருக்குது, அறிவற்றதாகவும் இருக்குது, சார்ந்ததன் மண்டலமாக இருக்குது. அடுத்தது சுத்த விஞ்ஞானமே சூரிபால் அசத்த ஞானம். சுத்த விஞ்ஞான மேனி சோதிவாய். யார் சுத்த விஞ்ஞான மேனி சோதி? யார் அது? இறைவன். பாய் அவனிடத்து அசத்து அஞ்ஞானம் ஒத்துராது. அசத்தும் சேராது, அஞ்ஞானமும் சேராது. எப்படி? சூரியனோட இவள் சேராது, ஒத்துராது. அவ்வளவுதான். சுத்த மெஞ்ஞான மேனி சோதிவால் அசத்து அஞ்ஞானம் ஒத்துராது. குற்றமெல்லாம் கண்ணே. எல்லா குற்றமும் உயிருக்கு தான் தெரியுது. அசத்தும் சேர்றது உயிரோட தான்
அஞ்ஞானமும் சேர்ந்து உயிரோடலாம் குற்றமெல்லாம் முற்றிடும் உயிரின் தன்மை சத்துளபோதேவராம் சதசத்தும் அசத்தும் எல்லாம் வைத்துடன் அனாதியாக வாரினீர் லவணம் கூடும். சத்திற்குள்ளதான் இந்த சதசத்தாகிய உயிர் அசத்தாகிய இந்த உலகம் எல்லாம் தங்கி நிற்கும். ஆனா ஒன்றோடு ஒன்று தொடர்படாம இருக்கு. சொல்றதுங்க அதுக்கு முன்னாடி இது இதுல காய்கறிலாம் பார்க்க இரவன் இல்லை இருக்கிற சத்தம் ஒன்று அசத்தம் இல்லாதன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி இரவன் நிற்க மாட்டார். இது சடம், இங்க இரவன் நிற்க மாட்டார். இரவனுக்கு முன்னாடி இது நிற்காது. அதுக்கு அந்த முந்தி சொன்னதுதான் வேறு நீர் லவணம் போலும் தன்கடல் நீர் உப்பு போல முந்தி சொன்னான். கடலுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு வழி இருக்கு தானே கடலுக்கு. அந்த வெளியிலே தான் கடல் நீர் இருக்கு. இந்த வெளிக்குள்ளதான் கடல் நீர் இருக்கு. அந்த வெளியே தான் கடல் நீர் பிடிக்கிறது. அந்த வெளியில கடல் நீர் நீக்க வர நிறைந்திருக்கு இல்லையா? உப்பு எங்க இருக்குது? நீருக்குள்ள இருக்குது. இந்த வெளிதான் கடவுள், இந்த நீர் தான் உயிர், இந்த உப்பு தான் அழுக்கு. கடவுளும் எங்கு நிறைந்திருக்கிற, உயிரும் எங்கு நிறைந்திருக்குது, இருக்குதா இல்லையா? ஆனா கடவுளுக்குள்ள உயிரின ஸ்பேஸுக்குள்ள நீர் இருக்கு. நீருக்குள்ளயா ஸ்பேஸ் இருக்கு? எவ்வளவு வழி இருக்கு? கடலுக்கு வெளியில தான் கிடக்கு. அதே மாதிரி இந்த உப்பு தண்ணியில தான் இருக்குது. கடலுக்கு இருக்கிற ஸ்பேஸுக்கு உப்பு வேணுமோ? வராது. அதே மாதிரி இறைவனை இந்த குற்றம் பாதிக்கும். இறைவன் சர்வ வியாபகமானவன், உயிரும் எங்கும் பறந்திருக்கின்றது, உயிரோடு இருக்கிற ஆன்மா அழுக்கும் எங்கும் பறந்திருக்கின்றது, எல்லாம் எல்லா இடமும் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன நுண்ணிய வித்தியாசம் இருக்கு. இறைவன் வியாபகம் எங்கும் பறந்தது, கடல்ல இருக்கிற வெளி மாதிரி கடலின் வெளி போல, உயிர் கடலில் உள்ள நீர் போல அந்த வழி எங்கும் வீக்கவர வியாபித்திருக்குது. அது வியாபியம். உப்பு நீர மட்டும்தான் பிடிச்சிருக்குது, வெளியே பிடிக்கிறது. அது வியாப்தி. நுண்ணிய ஒரு மயிரளவு வேறுபாடு இருக்குது. கொண்டு கொண்டு தாக்காது. தண்ணி ஸ்பேஸுக்கு போய் பிடிக்கலாது, உப்பு ஸ்பேஸ போய் பிடிக்கல. ஆனா நுண்ணிய சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. வெளியிலேயும் ஸ்பேஸ் இருக்கு, தண்ணிக்கே துணிகளுக்கு ஸ்பேஸ் இருக்கு, உப்புக்குள்ளே இந்த துணிகளுக்கு ஸ்பேஸ் இருக்கு. இப்ப கடவுளுக்கும் இருக்கிற உள்ளும் புறமுமா வெளியே இருக்கிற. ஆனா இதை போய் அங்கே இருக்கு. உப்பு போய் வெளியிக்க போயிடாது, தண்ணி போய் வெளியிக்க போயிடாது. சின்ன படிச்சிருக்கீங்க விஞ்ஞானத்துல, துணிகளுக்கு இடையிலே இடைவெளி உண்டு. கண்டு திரவம், திரவத்துக்கு துணிகளுக்கு இடைவெளி கூட, வாயு துணிகளுக்கு இடைவெளி பெருசு, திண்மம் துணிகளுக்கு இடைவெளி வயசின்னன் ஒன்றும் படம் போட்டுருந்தான். எல்லாத்துக்கே இடைவெளி இருக்குது. இடைவெளிக்குள்ள இது இருக்குமோ? அற்புதமான கடவுள், உயிர், இந்த அழுக்கு உயிருக்கு மட்டும் கடல் நீர் லவணம் வேறு நீர் உப்பு போல. திருப்பி வாசிங்க விளங்க. சுத்த விஞ்ஞானமே சோடிபால் அசத்து அஞ்ஞானம் அது ஒரு வசனம். குற்றமெல்லாம் முற்றிடும் உயிரின் கண்ணே, குற்றமெல்லாம் முற்றிடும் உயிரின் கண்ணே, சத்துளபோதேவராம் சதசத்தும் அசத்தும் எல்லாம், சத்து உள்ள போதே வேறாம் சதசத்தும் அசத்தும் எல்லாம் வைத்திடும். சத்து இருக்கிற அதே இதுலதான் சதசத்தாகிய உயிரும் இருக்குது, அசத்தாகிய மலம் அழுக்கும் இருக்குது. எல்லாம் வைத்திடும் அனாதியாக. அனாதியாக மூன்றுமே தொடக்கத்திலிருந்து இருக்குது. இடையில சேர்ந்து ஒன்றும் கிடையாது. தெய்வத்தில் அழுக்கெல்லாம் இடையில வந்ததில்லை. அனாதியாக என்ன மாதிரி? வேறு நீர் லவணம். வேரி என்றது வெளி, நீர் என்றது தெரியும், லவணம் என்றது உப்பு. தங்கடல் நீர் உப்பு போல என்று சொல்றாரு. அறிவிக்க அறிதலானும், அறிவிக்க அறிதலானும், அழிவின்றி நிற்றலானும், அழிவின்றி நிற்றலானும்,
உயிரெற்ற சித்தம் சத்தும் கூறுவது உயிருக்கு உயிர் வந்த அறிவிக்க அறிதலாலும் அழிவென்று நிற்றலாலும் குறிவற்ற சித்தும் சத்தும் கூறுவது உயிருக்கு. உயிரை நான் சத்தன்று சொன்னேன், சித்தன்று சொன்னேன். சத்தன்று சொன்னது என்னென்று கேட்டால் நிலையா இருக்குது, மாறாம இருக்குது. சித்தன்று சொன்னது என்ன? அறிவிக்க அறியும். அடுத்தது ஈசன். ஈசன் நெறி நித்த முத்த சுத்த சித்தன நித்தன் அன்றே. அந்த வேட பாருங்க. ஈசன் நெறி நித்த இறைவன் எங்களுக்கு நித்த முத்த சுத்த சித்து. நாக்க கரைக்குள்ள நித்த எப்பொழுதுமே முத்த இறைவன் கட்டுப்பட்டிருக்கிறான விடுதலை அடைந்திருக்கிறான். சொல்றது இடையில வந்தது நித்தமாகவே முத்தன். நித்த முத்தன் சித்தன். சித்தன்றால் நித்த முத்த சுத்த சுத்தமாக இருக்கிறான். பியோர் அண்ட் சித்து. சித்தன நிப்பன் அன்றே அனுதவான் மலங்களெல்லாம் அவருடைய வேலைதான் உயிர்களிடமிருந்து மலங்களை நீக்கும். உயிரிப்பன் மலங்கள் எல்லாம் பின் உயிர்க்கு அருளினாலே. உயிருக்கு தன்னுடைய அருளினால இந்த மலங்களை நீக்குவான். உயிர் ஏதாவது மலங்களை நீக்குமா? அதே கிருஷ்ணாலும் இது ஒரு சச்சங்கம் நடந்து பகவத்கீதை நடந்து கொண்டிருக்குது. அதை லட்சம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆத்மா அழியாது என்றால் ஒரு பகுதி வருது. ஆத்மா அழியாது என்ற பகுதி வரையில அப்ப ஒருத்தர் கேட்டு இப்ப நரகத்துல போய் ஏன் நடக்குது? நரகத்துல போயினா இந்த சூட்சும உடம்பு இருக்கு, மனம் எல்லாம் இருக்கு. அப்ப அங்க ஒரு வேற உடம்பு. நரகத்துக்கு போற உடம்பை சொல்றது என்ன சரீரம்? யாதனா சரீரம். சொர்க்கத்துக்கு போறது பூதனா சரீரம். நரகத்துக்கு போய் என்ன கேட்டா நரக தண்டனை வந்து இந்த உடம்பு பத்தாது. எங்கட பாவங்கள் நரகத்துல ஒரு தண்டனை இருக்குது. கும்பீபா அப்படி பாபிக்குல போட்டு ரோஸ்டிங். அப்ப இங்க செய்தால் ஹீட்ல 5 நிமிஷத்துல ஆள் மயங்கிடுவேன். ஹீட் அண்ட் ஹீட் ஷோ. ரெண்டாவது கார்பன் மோனாக்சைடு போயிடுச்சு. 5 நிமிஷத்துல ஆளுக்கு பிரஜை போயிடுது. அதுக்கு பிறகு மயங்கின பிறகு வாட்டினா ஒரு நெருப்பை பொறுத்து 45 நிமிஷத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள உடம்பு எரிஞ்சு போகும். விட்டு வேதனை வந்து எவ்வளவு நேரம்? ஒரு 5-10 நிமிஷம் தான். அது கொஞ்சம் நேரம். அங்கே அப்படி இல்லை. அங்க கொடுக்குற உடம்புக்கு பேர் யாதனா சரீரம். யாதனா சரீரம் பண்ணா இந்த வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் இருக்குது. தண்ணிக்கு விழுந்தாலும் வேலை செஞ்சுக்கணும். அதே மாதிரி அது ஹெல்த் ப்ரூஃப் பாடி. அந்த ஹெல்ல இருக்கிற பனிஷ்மெண்ட் எல்லாம் நடக்கும். ஆனால் மயங்க மாட்டோம். அந்த பெயின் அப்படியே கொண்டு ஒரு கொஞ்சம் காலம் வரும். 400 வருஷங்கள்ல இருந்து 5000 வருஷம் வரைக்கும். அதே மாதிரி மேலே இருந்து தள்ளி விடுறது. மலையில இருந்து விழுந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பயமா இருக்கு மலையில இருந்து விளையக்குள்ள. இங்க மலையில இருந்து விழுந்தா ஒரு கணப்பொழுது அப்புறம் அப்படியே கீழே விழுந்து அடிபட்டோன்னா அது முடிஞ்சு. அங்கே அப்படி இல்லை, விழுந்து கொண்டே இருப்பீர்கள். அல்லது யாது ஊரே யாவரும் தேடி. யாது ஊரே எல்லாம் எங்களிடம் தான். இந்த ஊர், இந்த நாடு, இந்த இதெல்லாம் சொல்லிருந்தாங்க. எல்லாம் யாதும் ஊரே, எல்லாம் all towns are ours. யாவரும் 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 கேளு என்றால் கேளும் கொண்டதில்லை. கேளு என்றது சொந்தக்காரன். கேளு என்றது சொந்தக்காரன். யாவரும் கேளு என்றால் எல்லாரும் இல்லை சொந்தக்காரன். All people are my people. All places are our place. All people are our people. தீரும் நன்றும் பிறர் தரவாரா. தீரும் நன்றும் பிறர் தரவாரா. மற்றவை யாரும் இல்லை. நாங்க செய்கிறதா நம்மளுக்கு வந்து வரும். நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன. நோதலும்னா வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள். தனிதலம்னா வாழ்க்கையில் இருக்கிற இன்பங்கள். தனிதலும் அவற்றோர் அன்ன. சாதலும் அவற்றோடு சேர்ந்து சாதலும். சாதலம் என்றால் இறப்பு. சாதலும் புதுவது அன்றே. ஒரு புதினமும் இல்லை. துன்பம், துயர்ச்சம், முயற்சி, வீழ்ச்சி, சாவு
இழப்பு. இளம் புதுவது அன்றே, புதுவது இல்லை, புது ஒன்றும் புதினம் இல்லை. வாழ்தல் இனிது என மகிழ்ந்து அன்று இளமே, வாழ்க்கை நல்ல இனிமையா இருக்குன்னு சொல்லி கூத்தடிக்கிறதும் இல்லை. நாங்கள் இளமே துணிவின் இன்னாதென்றலும் இளமே, வாழ்க்கை வெறுத்து போய் என்னப்பா வாழ்க்கை வாழ்க்கையை வெறுத்து பேசுறது இல்லை. நாங்கள் வாழ்க்கையை வெறுத்து பேசுறதும் இல்லை, அதனிடம் வாழ்க்கையை பெருசா கொண்டாடி ஆக கொண்டு கூத்தடிக்கிறது இல்லை. மின்னொடுவானம் தன் துளி தலையானது. இந்திய மாதிரி மின்னல் பெய்து வானம் துளி துளியா வந்து அது அப்படியே பெருக்கெடுத்து துளி தலையானது கல் புனி இறங்கும் நல்லற்பே ஆற்று. அது அப்படியே போய் அப்படியே இந்த தண்ணி கல்ல எல்லாம் அடிச்சு கொண்டு அப்படியே ஆத்துல பெருகி ஓடுது, மழை பெய்யுது. அதுல கல் பொருது இறங்க மெல்லப்பேர் யாற்று நீர் வழி புனை போல. இந்த ஆத்துல இருக்கிற ஒரு புனை, புனை என்றது சின்ன ஒரு நாவாய், சின்ன மரக்கட்டை போட் மேலே இருக்க ஒரு சின்ன நாவாய், புனை போல பெரிய மழை பெய்யுது, ஆத்துல வெள்ளம் அடிச்சு ஓடுது. அதுல அந்த ஆத்துல அதோட அடிபட்டு கொண்டு போய் இந்த கல்லுகள் அதுகள் எல்லாம் ஏறி புரண்டு இடிபட்டு அடிபட்டு கொண்டு நாவாய் கொண்டு போகுது. அதுபோல ஆர்வீர் முறை வழிபடுவும் எங்கட வீரம் இப்படித்தான் அடிச்ச பாட்டுக்கு போகுது. ஒரு கா மேலி கிளம்புது, ஒரு கா கீழம்புது, ஒரு கா நிமிந்திருக்குது, ஒரு கா கவிடுது, ஒரு கால் இட்டி பட்டு மூதுது, ஒரு கா உடையுது. அதே போல ஆர்வியர் முறை வழிபடுவும் இதுதான் நாங்க கட்டித்தரு. இப்படி கொண்டு சொல்றேன். கொஞ்சம் பேருக்கு விளங்குது. எங்கள் எல்லாருக்கும் திருப்பி திருப்பி அடிபட்டவராதானே விளங்குது. எவ்வளவு அடிபட்டாலும் பிறகு அங்கால நல்லா இருக்கும்னு சொல்ற ஒன்று இருக்கணும். இதுக்கு பிறகு நல்லா அப்படித்தானே நாளைக்கு நல்லா இருக்கும். எந்த பிள்ளை நாளைக்கு இப்படி செய்யாது, எந்த மனுஷன் பிறகு திரும்பி விடும், எந்த மனுஷன் அப்படி இப்படி நாங்கள் நாளை நாளை என்று இழுத்து கொண்டு போறோம். என்ன ஒரு கோப்பை வச்சுக்கொண்டு அந்த கோப்பல்ல இங்க அது அப்படித்தான் எங்களுக்கு அடிபட்டு தெரிகிறது கொண்டு இருக்குது ஒரு ஞானம். கெட்டித்தனம் என்றால் திறவோர் காட்சியில் தெளிந்தனர். இது ஏற்கனவே பார்த்து அவன் நல்லவன் பெரியவன் சொல்லி வச்சிருக்கிறான். அவங்கள் கண்டதை சொன்னதை நாங்கள் கேட்டு அவங்கள் கண்ட அனுபவிச்சதை நாங்கள் பார்த்து நாங்கள் கேட்டு நாங்கள் தெளிந்தோம். அப்ப இன்னும் எனக்கு நான் பட்ட அனுபவிக்கணும் ஒன்று இல்லை. திறவோர் காட்சியில் தெளிந்தனர். இதை பார்த்து அறிந்து சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிற திறவோர் அவர்களுடைய காட்சியை பார்த்துட்டு நாங்கள் தெளிந்தோம். எங்களுக்கு தெளிந்தனம் ஆதலின் அடுத்தது பெரியோரை இயத்தலும் இளமே. ஐயோ பெட்டி ஆளப்பா என்று சொல்லி சமூக மாற்றத்துக்கு வருது. அப்படி விருது கொடுத்து ஆக்களை தூக்கி மேலே ஏற்றுறது. அடுத்தது சிறியோரை இகழ்தல் அதனிலும் என்னப்பா ஒன்றும் செய்யாம இருக்கிறார்கள். சிறியோரை கொடுக்கிறது கிடையாது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும். எத்தனை வார்த்தை தத்துவம் வந்திருக்கிறார்கள். முதலாவது யாதம் ஊரே யாவரும், இரண்டாவது தீதம் நன்றும் பிரதரராக, மூன்றாவது நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவதன் ஒரு புதினாவும் இல்லை. அடுத்தது வாழ்தல் இனிதென்று மகிழ்ந்தென்று விலங்கு. வாழ்க்கையை பெருசா கொண்டாடி இருக்கிறதும் இல்லை. முடிவின் இன்னாதன்களும் இலங்கை கோவிச்சு கொண்டு வாழ்க்கையை வெறுத்து பேசுறதும் கிடையாது. மின்னொடுவானந்தம் துணிதலை ஆனாது கல்வருதிரங்கம் மல்ல பேர் காற்று நீர் வழிபடுவோம் புனை போல. மின்னல் பெய்து மழை பெய்து ஆறு பெருகி ஓட அந்த ஆற்றிலே புடுபட்டு கொண்டு உறந்த உன்னை போல நானும் ஏறி இறங்கி அடிபட்டு கல்லோட இதோட எல்லாம் மோதி ஆறு பேரும் உறவழி படுவோம். எங்கட உயிர் இப்படித்தான் போய் வரும் என்பது திறவோர் காட்சி எண்களின் தினமாக மற்றவர் சொல்லி நாங்கள் அஞ்சாவது மாட்சியின் பெரியோரை வியத்தலுமிடமே. பெரியோரை சும்மா தூக்கி அடிச்சு ஏற்றி வைக்கிறதும் கிடையாது. சிறியோரை இகழ்தல் அதனையும் சிறியோரை இகழ்தலும் கிடையாது. 8 தத்துவம் 6 தத்துவம் ஒற்றுப்பாட்டு
மெடிடேட் பண்ணணும். எழுதி வச்சு போட்டு மெடிடேட் பண்ணணும். இதைத்தான் நாங்க என்ன சொன்னோம், சத்து என்று சொன்னோம். சத்து திருப்புகள்லயும் பரிதி காயில் வாழாது. பரிதி என்ன சூரியன். வடவ மூளை வேகாது. வடமுகாகினி வந்தாலும் அது வேகாது. பவனம் வீசில் வீழாது. பவனம் என்றது காற்று. வீழாது. சரியா சரியா இருந்தா ஓடிக்கொண்டு போகுது. பரவ சூழலில் ஆளாது. கடல் தண்ணி ஆன்மாவை நினைக்க முடியாது, அமர்த்த முடியாது. படைகள் மோதில் மாயாது. திருப்புகள் ஆன்மா சொல்றாரு, எண்ணறிதாய் எண்ணிலை மாதிரி நம்பர் முடியாது. எண்ணறிதாய் விட்டமாய் இருள் மலத்தில் அழுந்தி. இருள அப்படியே பிடித்திருக்கு. இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணலருளால் நன்னி. அவரவர் 2 கர்ம வினைகளை கேட்குமான உடம்பு இறைவனுடைய அருளாலை கிடைக்கப் பெற்று அவையவரால் உலகில் நிகழ் பூகங்கள் அறிந்து மாற்றால் அந்த புண்ணிய பாவத்தின்படி உலகத்திலிருந்து அனுபவங்களை பெற்று நுகரும் போது புண்ணிய பாவம் புரிந்து திருப்பியும் புண்ணிய பாவம் செய்து போக்கு வர உடத்தாய் அங்க போறதும் வாரதுமா இருக்கு. இதான் ஆன்மா. மெயின் இம்பார்ட்டன்ட் திங் சைவத்துல உயிர்களை கடவுள் படைக்கிறது. படைச்சா கேள்வி வந்திருக்கு, ஏன் படைச்ச? படைச்சுட்டே இப்படி விட்டுட்டு திருப்பி வேற பண்றதுக்கு இப்படி எல்லாம் வச்சுட்டு கஷ்டப்பட்டு போனவர்கள் திருப்பியும் முடிக்கிட்டு அனுப்பிவிட மாட்டாருன்னு என்ன கரண்டி? இந்த பிரச்சனையான விஷயங்கள் எல்லாம் சைவத்திலே கிடையாது. கடவுளை போல உயிர்களுக்கு தொடக்கவும் இல்லை, முடிவும் இல்லை. விரலப்படுகிற மரத்துக்கும் தொடக்கவும் இல்லை, முடிவும் இல்லை. இடையில பிடிச்சேன்னு சொன்னார். பழம் சாப்பிட்டாங்க இந்த வண்டிகள். பழம் சாப்பிட்ட கடை வந்தார். காவற்காரன் கூட வந்துருங்க. காவல்காரன் கடவுள் அல்ல. அது கடவுளுடைய மகிமைக்கு மனம். பதிபத பாசம் எனப்பகர் 3 பதியினை போல் பசு பாசம் அனாதி. ஆன்மாக்கள் 3 நிலைகள் இருக்கு. இன்னமுமே புறப்படுக்காத நிலையில் உள்ள ஆன்மாக்கள் அனாதி கேவலம். அதாவது புறவி சூழல் உள்ள உயிர்கள். இப்ப பிறந்து கொண்டிருக்கு தான் எங்களை போல கோயிலுக்கு வருது சகல நிலை. புறவி சூழல் ஈடுபட்டு இறையை அடைந்து நித்தியமா அங்கே இருக்கிற உயிர்கள் சிந்தனை 3 நிலையில இருக்கு. அனாதி கேவல நிலையில புறவிகளுக்கு முந்தின நிலையில ஆன்மா அப்படியே ஜடம் மாறி இருக்குது. கேட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவியை போல். குளவி என்றது குழந்தை. கட்டுண்டிருந்த இளமை. அப்படிதான் புறவிக்கு முன்னது இருக்கு. இப்ப புறவி தந்தது தண்டனை இல்லை, அதுக்கு ஒரு பார்ஷியல் லிபரேஷன் கொடுத்து கருவிகரணங்களை கொடுத்து இப்படி விட்டுருக்குற. உலகங்களை தந்து கருவிகரணங்களை தந்து உடம்பை தந்து அறிகிற ஆற்றலையும் தந்து சுதந்திரமும் தந்து ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் புரியவில்லை தந்து விட்டுருக்கிறார். முதலாவது உடம்பை கொடுக்க ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே உடம்பு தான் கொடுத்தார். புரியட்ட ஹாய் ஹீட் எலிமெண்ட் பாடி, சப்டில் பாடி. அதுதான் முதலாவது இறைவன் கொடுத்த உடம்பு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அதது என்ற கர்மாவால அது ஆணையா பிறந்தது, பூனையா பிறந்தது, டைனோசரா பிறந்தது, மனுஷரா பிறந்தது, மணலா பிறந்தது, புண்ணில பிறந்தது எல்லாம் மாறி மாறி வந்தது. இப்ப இறைவன் படைப்பில பேதங்களை உருவாக்கியவர் நீதியான படைப்பு. நீதியான படைப்பு. முதற் பிறப்பு கர்மா இல்லாமலே வருது. புரியட்ட காயத்துல அவர் பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, சுவைக்கும் சக்தி, உணரும் சக்தி, முகரின் சக்தி எல்லாம் சத்தரூப ரச ஸ்பந்தங்கள் 5 மனம் புத்தி அகங்காரம் அந்த 8 விஷயங்களை கொடுத்த உடனே அதை வச்சு கொண்டே நினைத்து மனதாலேயே கர்மா புரிந்து அது அடுத்த காரியத்துக்கு போகுது. அதுக்கு பிறகுதான் நினைக்க வர இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அனுமமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் வந்து 5 ஜக்கெட் போட்டு கொண்டு விழிக்கிறது உயிர். ஒவ்வொரு உடம்பிலையும் என்னென்ன இருக்கின்ற இதான் உடம்பை விட்டு போற அடுத்த போட்டு கோயிலுக்குள்ள நாங்கள் மனம் புத்தி எல்லாம் போகுதுங்களோ. அந்த சுவை ஊறு ஒளியேசை நாட்டம் பார்க்கும் சக்தி, முகரும் சக்தி, தொற்றுணரும் சக்தி, சுவைக்கும் சக்தி, அந்த 5 சக்தியும் இருக்கு பவர்ஸ். ஆனா இது கிடையாது.
தான் நாங்கள் படைக்கிறோம் இறந்தவர்களுக்கு சாப்பாடு குறையிடும் மரணம் என்றால் உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து சூட்சும பிராணமய கோஷத்துடன் வெளியேறும். அதுக்குள்ள இருக்கிற மற்ற 3 ஜக்கெட்டும் அதோடைய போகுது. இறந்த பிறகு போற பாதை 4 இன்னைக்கு சொன்னது ஒன்று ஒளி மார்க்கம். ஒளி மார்க்கத்துல போனா திரும்பி வாரது கிடையாது. அச்சாதி மார்க்கம் மற்றது தூம மார்க்கம் இருண்ட பாதை. அதான் ஜமலோக பாதை. தூமம் தான் ஜமலோக பாதை. நாங்க எல்லாரும் போற பாதைகள் அது. மற்றது அப்படி போகாம இந்த இறந்தோடனே டக்குன்னு போய் என்னோட இடத்துல பழக்கிறது. மற்றது அங்கேயும் போகாம இங்காலையும் புறப்படுத்தாம இடையில கொஞ்சம் சுத்தி கொண்டிருக்கிற குளப்படியார உயிர்களை பிரேத சரீரம் பேரு சாஸ்திரம். இதுகளுக்கு கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறதான் பைரவர். ஊரில் வைரவர், சுடரையில வைரவர், ஊர்காவல். இந்த பேபிசாசங்கள் அலைகிற ஆவிகளுடைய தொல்லைகள் வீட்டுல இருந்தால் இந்த பிள்ளைகள் பிள்ளைகள் அந்த புரோஜனியே பாதிக்கும். வேறு பிள்ளைகள் பிறக்காது. இந்த ஆன்மா வர வேண்டுமே உங்களுக்கு கர்ப்பத்துக்கு. இதுகளெல்லாம் சுத்தி கொண்டு வந்து அதெல்லாம் கண்டு வாரு. மற்றது இந்த பிள்ளைகளுக்கு நல்ல டிரெக்ஷன் குட் ஏஞ்சல்ஸ் சூழ்நிலை இருக்கு. அதனுடைய குழப்படியான பிள்ளைகளா இருக்குங்க. நல்வினை செய்த ஆன்மாக்கள் தூள சரீரத்தை விட்டவுடனே சூக்கும சரீரத்தோடு புது சரீரமாகிய தேவ சரீரத்தை எடுத்துக்கொண்டு சுவர்க்கத்திலேயே போய் அந்நல்விலை பயனாய இன்பத்தை அனுபவிக்கும். தீவிர செய்த ஆன்மாக்கள் புற சரீரத்தை விட்டவுடனே சூக்கும சரீரத்தோடு புது சரீரமாகிய ஜாதனா சரீரத்தை எடுத்துக்கொண்டு நரகத்திலே போய் தீவினை பயனாகிய துன்பத்தை அனுபவிக்கும். இப்படியன்றி ஒரு தூர சரீரத்தை விட்டவுடனேயே பூமியிலே தானே ஒரு நோடி வாய்ப்பட்டு மற்றொரு தூர சரீரத்தை எடுப்பது உண்டு. இது சிவஞான சித்தியாரிலும் இருக்கு. பூதனா சரீரம் என்பது ஹெவன் ப்ரூஃப் படி ஸ்வர்க்கலோக இன்பங்களை அனுபவிப்பதற்கு கொடுக்கப்படுவது. யாதனா சரீரம் வந்து ஹெல்ப் ப்ரூஃப் படி நரகலோகத்தின் துன்பங்களை அனுபவிப்பதற்கு கொடுக்கப்படுது. பகவத்கீதை சொல்லுது. ஒளி மார்க்கத்தில் செல்லுவன் மீண்டும் வந்து பிறப்பதில்லை. இருள் மார்க்கத்தில் செல்லுவன் மீண்டும் அடுத்த சொல்றாரு. இதை பற்றி ஒன்றும் கவலைப்படவில்லை. ஞானிகள் அவர்கள் கலக்கமடைவதில்லை. அவை இந்த புறநானூறு ஓடுறாங்க. கணியன் கூமுன கதை சாதலம் புதுவதன்றே. பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா வருதா இல்லையா? 27ஆம் வசனத்தில் என்ன சொல்றார்? அறிந்திருந்தாலும் அவர்கள் அதை பற்றி கலக்கமடைவதில்லை. ஆகவே நீயும் இந்த யுகத்தில் லட்சுமி. அப்ப பிறகு நாங்கள் கலங்குவார். ஒளி மார்க்கத்துல புகைக்குள்ளே அவைய வரவேற்கிற ஆக்கள் என்று ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு வேதங்கள்ல. வழியில அவைய ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ் சொன்னாங்க. மூதாதையர் வருகிறேன், ஜமதூதர் வருகிறோம் சொன்னேன். இவைக்கு அதை இல்லை. இவைக்கு வர ஆக்கள் எல்லாம் தெய்வம். சுடுமுனையுடைய ஆன்மாவை அக்னி தேவன், பகல் தேவதை, சுக்லபட்ச தேவதை, உத்தராயண தேவதை, வருஷ தேவதை, வாயு தேவதை. சுக்லபட்சத்துல உயிரை விட்டால் திருப்பி பிறக்கிற இல்லைன்னு இருக்கல கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப சுக்லபட்சத்துல உயிரை விட்டால் இந்த சுக்லபட்சம். அதே மாதிரி உத்தராயணம். உத்தராயணம் என்றது தை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரைக்கும், ஆடிப்பிறப்பு வரைக்கும், ஆடி முடியும் வரைக்கும். அது உத்தராயண காலம். உத்தராயண காலத்தில் உத்தராயணத்தில் உயிரை விட்டால் பிறப்பதில் இருக்கு. கிணவரி வைக்கிறது அப்படி என்றால் உற்சார 6 மாதம் எல்லாரும் அங்கால அதில் உத்தராயணத்தில் விட்டால் இந்த ஒளி மார்க்கத்துல உத்தராயண தெய்வத்தை வரவேற்கிறார்கள். அதுக்கு திருப்பி பிறப்பு போன அது வேற எல்லாரும் பார வழியில நிக்கணும். அங்க போற சுந்தரர் போறாரு ஹைலைட். அதுதான் டிரெக்ட் கமெண்ட் கொடுத்த ஒரே ஒரு ஆள். போற பாதையில பாடிக்கொண்டு போய் அங்க இருந்து கூடிய சர்வீஸ்ல இந்த களத்துக்கு அனுப்பிவிட்டேன். அப்ப அதுல அவர் சொல்றாரு, இந்திரன்மால் வீரமன் படிப்போம். இந்திரன்மால் வீரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம். இந்திரன்மால் வீரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம்.
வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து அப்படியெல்லாம் வந்து எதிர்கொள்ளினான். நான் யானையில ஊரோட யானை அனுப்பி இருக்கிறேன். மந்திர மாமுனிவன் இவன் யாரன எம்பெருமான். அங்க போனோடனே அங்க இருக்கிற ஒரு மந்திரம் தெரிந்த ஒரு முனிவர் இவர் யார் என்று கேட்கிறேன். நந்தமன் ஊரன் என்றான். வெந்தையால் அரூரன் சொல்றேன். நொடித்தான் மலை உத்தமனே. நொடித்தான் மலை என்பது கைலாயம். இந்த கைலாயம் இல்லை, பூலோக கைலாயம் கிடையாது, அது பரலோக கைலாசம். அப்பர் சுவாமிகளும் சொல்றார். ஆழ்வாரையும் சொல்றேன். இருளகற்றும் அங்கதிரோனவனை அண்ணலா கருத வேண்டா வெங்கதிரோன் வழியே போவதற்கு அமைந்து கொண்டின். Do not regard the good see God என்று சொல்லி சொல்றேன். அது அப்பர் சுவாமிகள் இவர் சொல்றேன். இந்த பாதையில போகைக்குள்ள சூரிய தேவனுக்குள்ளதான் போகணும். இந்த சூரியன் இல்லை, இந்த அப்பிராகிற சூரியன், இந்த பிரகதிக்கு அப்பாற்பட்ட சூரியன் ஒளிமண்டலம் வந்திருக்கு. அதுக்குள்ளதான் போகணும். இருளகற்றும் மறுகதிரோன் மண்டலத்தோடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கியர்கள் கொடுத்துட்டு அடியவரை ஆட்கொள்வான். இந்த ஒளிப்பாதையை பற்றி போட்டிருந்தேன். ஒரு கேள்வி கேட்டவன் நான் போயிருக்கேன். இப்பதான் இந்த மாவீரர் தினம் நடந்தது. இதுக்கு முந்தி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீடம் வந்துட்டு தானே கொஞ்சம் கொஞ்சம். இப்ப எல்லாம் இதெல்லாம் போய் கிளியர் பண்ணிக்கணும். இந்த பழைய துயிலும் இல்லங்கள் இருந்ததெல்லாம் போய் எல்லாம் 10 இடம் வெட்டி அதை கிளீன் பண்ணி கொண்டு வந்தா நான் போன இடத்துல கேட்டுக்கணும். இந்த கிளிநொச்சியில தான் கேட்டுக்கணும். நாங்கள் முந்திக்கும் சிலதுகள் அந்த சுடலை அதுகளை கிளீன் பண்ண போயிருக்கிறோம். அங்க போயிட்டு வந்தா இடவும் முழுக்க பயங்கர கிணவும் நித்திரையும் பெறாது பல பிரச்சனை. அந்த 2 நாளைக்கு அந்த ஷர்ட்டுகள் இருக்கு. ஆனா நாங்க போய் இதெல்லாம் கிளீன் பண்ணி போட்டு போனோம். எங்களுக்கு கொண்டு இல்லை. ஏன் என்று கேட்டேன். ஏனென்றால் போரில் புறமுதுகிடாது மரித்த வீரர்களது ஆன்மாக்கள் சூரிய மண்டலத்தை புலந்து கொண்டு மேலான உலகங்களுக்கு செல்லுகின்றன. அதுகள் பிசாசுகள் இல்லை. அந்த போர்ல புறமுடாது மரித்த வீரர்கள் இங்க வந்து சுத்தி கொண்டு இருக்கிறதோ அலைஞ்சு கொண்டு அதெல்லாம் கிடையாது. அது இந்த சைடு அந்த சைடு என்று இல்லை. எங்கேயும் போர்ல தன் பக்கத்துக்கு போரிட்டு மரித்தவர். அர்ஜுனனுக்கு சொல்றாரு கிருஷ்ணன், சண்டபடி வெண்டா இந்த உலகம், தோற்றா சொர்க்கம், வீர சொர்க்கம். போற வழியில போற இடங்கள் திருமந்தத்திலையும் வருது. வளர்புறை என்றது சுக்லபட்சம். தேவர் தம்பாலின் மன்னி தேவர்களுடைய இடங்கள்ல நின்று உலர்வழி வானுவின் உள்ளே ஒடுங்கி அங்கே இருக்கிற சூரிய மண்டலத்துக்குள்ளால இந்த சூரியன் போய் தளர்வின் பிதிர்ப்பதன் தங்கி பிதிர்லோகத்தில் தங்கி சசியுள் உடலுறும் தோகை உடல் விட்டால் தானே அங்க இருக்கிற சந்திர மண்டலத்துக்குள்ளால போய் அங்கால பிதிர்லோகத்துக்கு போறேன். இதுக்கு ஜமன் இல்லை. இவங்க ஜமன் வந்தது பார்த்துருங்க. இது ஸ்பெஷல் போகுது ஒளிப்பாது. இது ஜமன் இவைக்கு இவருடைய யூதர்களும் வேண்ட வாகனங்களும் அவருடைய இதுவும் வந்து போகுது. அங்கேயும் போய்களை இந்த பாட்டு எல்லாம் கேட்கலாம். வேதம் வந்து பாட்டு எல்லாம் அரவொலி ஆகமங்கள் அரகரா சத்தம் அரவொலி அறிவாரறை தோத்திரங்கள். அறிவாரறை தோத்திரங்கள்னா இந்த ஞானியுடைய தோத்திரங்கள். கவிதையில படிக்கிற தோத்திரம் வராது. அங்க ஞானிகள் அறிவாரறை தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்திசைப்ப வரமலி வாணன் வந்து வழி தந்தனக்கு சிரமலி ஜானை தந்தான் முடித்தான் மலை உத்தமனே. அப்ப சுத்தர சொல்றேன். இப்படித்தான் எல்லாரும் கேட்கிறேன். நீங்க என்ன பார்த்தீங்க? அவன் சொல்றேன், மண்ணுலகி பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் கொண்டனே என்று கண்டொழிந்தே. தொண்டனே கொண்டனே என்று கண்டொழிந்தே. நான் கண்டுட்டேன்ப்பா. எல்லாரும் சொன்னாங்க, இவ சொன்னா இவ சொன்னதான் கேட்கிறவங்க. நாங்க தான் பார்த்துனாங்க. சொல்றேன், கண்ணால கண்டுட்டேன் கண்டொழிந்தே.
இந்த சூரியன் வந்து வேற அபராகிற சூரியன். எத்தனையோ சூரியன் எங்களுக்கு இருக்கிற ஜட சூரியன், இந்த நிறைய பேர். சூரிய தேவன், நவக்கிரக தேவன் ஒருவன், துவாரத ஆதித்தர்கள் என்று 12 சூரியன் இருக்கிறான். வைகத்தனாய் நமக்கு சூரிய நமகண்டி சொல்றோம். அந்த இதுல அப்ராகிற சூரியன், அந்த சூரியனோடாலதான் இந்த பாதை போகுது. சிவசூரியன். அடுத்தது அங்க போய் சேர்ற இடத்துல பார்த்தால் போய் சேர்றது அங்க கடைசி. இந்த அப்ராகிற சூரியனுக்குள்ள போயிட்டு அங்க போய் சேர்ந்த அவர் தான் சிவசூரியன். கடவுள் சோதிமயமானவர் என்று எல்லாரும் சொல்றது. சோதியே சுடரே சுடரே விளக்கே என்று சொல்றார். ஒளி வளர் விளக்கே விளப்பிலா ஒன்று என்று சொல்றார். கான் பெரிய பேரொழியே, பெரிய ஒளியை நான் காண்றதில்ல அப்படி சொல்றேன். அந்த பேரொழிக்க போனவங்க அதுதான் சிவசூரியன். இந்த இதுக்குள்ள அங்க பிடிக்க அங்க போனா அவர் தான் அந்த சூரியன். தேயமானொளிகள் எல்லாம் ஜீவனுத்தேசனர். இந்த உலகம் முழுக்க இருக்கிற சூரிய சந்திரன் அக்னி மின்னல் எல்லாவற்றுக்கும் ஒளி கொடுப்பது இந்த சிவசூரியன். அவர் தான் ஒளிமுறை. அங்க சூரியன் அஸ்தமிக்கிறதும் இல்லை, உதிக்கிறதும் இல்லை. நாதத்ர சூரியோபாதி நாசந்திரதாரகம் நேமா வித்யுதோபாந்தி உதோயமக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்யபாசா சர்வம் சிவ. அதான் பட்ட பகல் போலொளிரன் நாடங்கள் நாடே பகலிரவு தோன்றாத நாடங்கள் நாடே பகலிடா முதல் இடையென்றாமுடத்து உறங்குவதை வாழ்க்கை காப்பகளில்லாவர் வெளி வீட்டில் அமைத்திடுவோம் அருணாச்சலா. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமை அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அங்கே காலம் இல்லாதபடியால் அதில் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தான் அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் பைபிள்ல கடைசி அதிகாரம் வெளிப்பாடுகள் இதுவளவும் ஒளி மார்க் பார்த்து அடுத்தது வளமையான பாதை. இது இருள் மார்க். மல்லுவரின் சொன்னார், அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம். கிளியும் படியடற்குன்றறிந்தோன் கவி கேட்டுரி. படியடற்குள் குன்றறிந்தோன் கவி கேட்டுருகி. கிளியும்படி அடற்குன்றறிந்தோன். முருகப்பெருமான் கிரௌஞ்சமலே வேலறிந்து துடைத்தனர். அதான் கிளியும்படி அடற்குன்று எறிந்தோன் கவி. அவருடைய பாடல்களை கேட்டு உருகி இழியும் கவி கற்றிடாதிருப்பீர். சும்மா இழிவான பாடல்களை கேட்க வேண்டாம், கற்றிடாதிருப்பீர். எரிவாய் நரக குளியும். அதான் கும்பி பாகம் பாபிஜி போடுறேன்னு சொன்னி. எரிவாய் நரக குளியும் துயரும் துயரும் அங்க இருக்க துயரும் விடாய் விட கூற்றுவனூருக்கு செல்லும் வழியும். யமன உலகத்துக்கு போகிற பாதை வந்து ரொம்ப வறட்சி, நல்லா தண்ணியோட வெயில் பேரு வெக்க நல்லா தண்ணியோட வந்து நாங்க காலுக்கு முள்ளு சுடும், வயல வெக்கையா இருக்கும், தாகம் எடுக்கும். அதுதான் இறந்தவர்களுக்கு பிறகு நிதானம் கொடுக்க மிதிபடி குடை தனிச்சம்பு கொடுப்பாங்க. மிதிபடி கொடுக்குறாங்க என்றால் அவர்களுக்கு அது ஒரு ரிலீஃப். கூற்றுவன் விடாய் விட விடாய்னா தண்ணி விடாய்க்கும் விட கூற்றுவன் ஊருக்கு செல்லும் வழியும் துயரம். சொல்லுங்கோ, திருப்பி திருப்பி சொல்ல வேணும் மறந்த ஆட்கள். பயமா இருக்குன்னு சொல்லுவீங்களோ, இது திருப்பி திருப்பி சொல்லி பயப்படுத்தா. குர்ஆன்ல இருக்குது. உங்களில் ஒருவருக்கு மரண நேரம் வந்துவிட்டால் இறைவன் அனுப்பிய வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுவார்கள். அவர்கள் அந்த கடமையில் எந்த குறையும் வைப்பதில்லை.
உங்கள் மீது நியமிக்கப்பட்ட மரணத்தின் வானவர்கள் உங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொள்ளுவார். பின்னர் முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்தவாறு உயிர்களை கைப்பற்றி செல்லும் போது நிலைமை எப்படி இருக்கும்? இந்த நரகலோகத்து ஜமதூதர்கள் வந்து கூடாத கொண்டு போற வாத துயர் சரி இதுல வந்தா நம்ம போற பாதை இதுக்கு தான் நாங்கள் இந்த பாதையை கொஞ்சம் பாதை அதுதான் பாதையை மாத்தேல போற பாதையில் இருக்கிற துன்பத்தை கொஞ்சம் குறைக்கிறது தான் இந்த துண்டம் கொடுக்கிறது. 15 குண்டம் கொடுப்ப மரத்தாலே இருந்து முதலாவது ஆண்டு திவசம் வரைக்கும் 12 மாதங்களுக்கு மாசு தர்ப்பணம், பிறகு அமாவாசை பௌர்ணமியில தர்ப்பணம், மகாலயபட்ச காலம் வரைக்கும் புரட்டாதி மாதத்துல தீவிர காலத்தில் தர்ப்பணம், எதிர்கண்ணன் தானம் தர்மம், புண்ணிய தலங்கள்ல போயில அங்கேயும் வந்து தர்ப்பணம் தானம் அவர்கள் வேலை செய்கிறது. இதெல்லாம் அவர்கள் பேரால் செய்கிறது. பிள்ளைகள் செய்யுமோ என்று கேட்பீர்கள் வழக்கம். அடுத்தது என்னோட வழி இருக்குது. சில விஷயங்கள் வந்து இரவா புண்ணியம் என்று சொல்றது. ஒரு குளம் வெட்டி விட்டார் அல்லது கிணறு வெட்டி விட்டார். அந்த கிணத்துல தண்ணியில நீங்க செத்த பிறகு தண்ணி குடிச்சு கொண்டிருந்தார். ஆடோ மாடோ மக்களும் குடித்து கொண்டிருந்தார். அவர்கள் பருக 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 உங்களுக்கு புண்ணியம் வந்து செய்யும். அல்லது ஒரு ஆஸ்பத்திரியில கட்டி கொடுத்தார். பாருங்க இந்த பொண்ணு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட எத்தனை பேர் போட்டுருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போனா இத்தனை பேர் கொடுத்த போர்டெல்லாம் போட்டுருக்கு. கொடுத்து விட்டால் அந்த நீங்க கொடுத்த ஆஸ்பத்திரியில போட்லயோ ரூம்லயோ பேஷண்ட் வந்து தங்கி தங்கி போக 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 உங்களுக்கு புண்ணியம் வந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்த பிறகுகள் எல்லாம் அதே மாதிரி மரம் நடுறா நீங்க செத்தவரை மரம் இருக்குங்க. இப்ப மரம் இருந்து அந்த நிழல் கொடுக்க, பழம் கொடுக்க, உறவு கொடுக்க, இலை கொடுக்க, வர்ற பறவை பூச்சிகளுக்கு இருப்புடன் கொடுக்க, பட்டு போனாலும் உறவு கொடுக்க, மரம் கொடுக்க, சூழலை சுத்தப்படுத்த, ஆக்சிஜன் கொடுக்க, வெப்பநிலையை குறைக்க, மண்ணரிப்பை தடுக்க உங்களுக்கு புண்ணியம் வந்து கொண்டே இருக்கும். ஈஸி பேஸ். இப்ப திருநாவுக்கரசரும் பாட வைத்திருக்கிறார். கலப்பவர்னா ஒளி இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர் கருடும் வைத்தார், கலப்பவர் தங்கற்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். ஆக்கிறது கொடுக்காம பகிராம ஒழிச்சு வச்சு தேடி வைக்கிற ஆக்களுக்கு நரகங்களும் வைத்திருக்கிறார். பரகதி உண்டன இல்லை என்போர்கள் நரகதி செல்வது ஞானம் அறிவதெல்லாம் இல்லை என்று சொல்றாக்கள் நரகத்தில் போகணும் என்று தெரியும். இரகதி செய்திடுவார்களை தோறும் துரகதி உண்ணத் தொடங்குவதாமே. அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு வீடுகளிலும் போய் இறந்து வெட்டி சாப்பிடுறதுக்கு போவார்கள். பரவப்படுவார் பரமனை ஏற்றார் இரவலருக்கு ஈதலையாயினும் ஈய. இரண்டு வாராக்களுக்கு ஒரு ஈதலையாக கொடுக்க மாட்டோம். கரகத்தான் நீராட்டி காக கரகம் என்பது குடம் செம்பு. அந்த குடத்துல ஒரு தண்ணி எடுத்து மரத்துக்கு குடி ஊத்த மாட்டோம். நரகத்தது நிட்டிடோ நாளைஞ்சு மரகன் ஈசன் சொல் அச்சொல் வழிவரா உயிரை வைக்கும் சிறைகள் மாநிலையம். ஜெயில் இருக்கா விட்டபணி செய்வோர் செல்வத்தோடு உரையும் மாபதிகள் உம்பருலகங்கள். நல்லபடி நடக்கிறார்கள் போய் இன்பம் அனுபவிக்கிறதுதான் இந்த சொர்க்கம். ஜோனிக்கு எல்லாம் இறைவன் ஆணையினால் இன்பங்கள் இவையாக தானா போகிறார். இறைவனுடைய ஆணைப்படியவதான் சேர்த்து வைக்கிறது. சொற்களோகங்கள் இருக்கின்றது. இந்த அண்ட தொகுதி கும்பிக்கே ஈடுவாய் கும்பி பாகத்தை பற்றி விரிவாசம் எழுதி வைக்கிறேன்னு சொல்றது. இறைவன் எழுதி வைக்கிறார் என்று அது இறைவன் தான் அந்த கணக்கு சித்திரவத்தினரெல்லாம் எழுதி வைக்கிறது. அப்ப வழி இருக்கு. இங்க பாருங்க, பட்டோலை இட்டும்படி ஓட்டி உண்டி பொருட்டால் ஒரு காலவியாது மண்டி எரியும் விருந்தி மாற்றுதற்கு சேர் வெள்ளார்கள் வெள்ள வகையால் தொழில் உடல்கள் எல்லாம் உடனே ஒருங்கி செய்து சொல்காலை முட்டாமல் செய்வினைக்கும் செய்வினைக்கும் செலவு பட்டோலை இட்டும்படி ஓட்டி எல்லா கணக்கும் எழுதி வச்சிருக்கிறார்கள். பட்டோலை இட்டும்படி ஓட்டி கணக்கெழுதி வைக்கிறார். எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பரீசன் எல்லாருக்கும் கணக்கெழுதி வைக்கிறார். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரட்டுகின்றாரையும் அப்படி செய்கிறார்களுக்கும் பொழுதுபோக்கு புறக்கணிப்பாரையும் புறக்கணிப்பவரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பரீசன் அவர் கணக்கெல்லாம் எழுதி வைக்கிறார். இது விலங்குகள் பறவைகளுக்கும் இருக்குதான்.
அதுகளுக்கும் அதுகளது தர்மப்படி பாவ புண்ணிய பலன்கள் உண்டு. சுதர்மத்திரத்துல விலங்கும் மண்ணு பாவத்தை அங்கேயும் ஜவன் தான் கொடுக்கிறது. இந்நிலைமை மானிடர்க்கே அன்றி மனிதருக்கு மட்டும் இல்லாமல் எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கு எண்ணில்லாத மற்ற உயிர்களுக்கும் இதேதான் கணக்கு இருக்குது, தீர்ப்பு இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, பயணம் இருக்குது. சுவர்க்கம் நரகம் முடிந்தால் மீண்டும் திருப்பி புறம் 7 வகையான புறவி 84,000 யோனி வீதம் 224 அண்ட தொகுதிகளில் இவ்வளவு விதமான பிறப்பு கழிஞ்ச மட்டும் இல்லை. சில பேருக்கு தனிய நரகம் தான், நரகம் முடிஞ்சோட திருப்பி இங்கே வரும். சில பேருக்கு தனிய சொர்க்கம் தான், அது முடிஞ்ச ஒன்று இங்கே வரணும். சில பேருக்கு 2 உண்டு. கண்டம் இருந்தால் முதலில் நரகத்துக்கு போய் அதுக்கு பிறகுதான் சொர்க்கம் போய் பிறகு இங்கே